ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு உங்கள் எல்லாத்துக்கிட்டையும் ஒரே ஒரு கேள்வி மட்டும் தான் கேட்க போகிறோம். அதை பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, சராசரி ஒரு இந்திய குடிமகன், அதாவது மக்களிடையே, அதாவது உங்களிடையே சொல்கிற, நீங்கள் நினைச்சா ஒரு ஆட்சியை கவுக்க முடியும், இன்னொரு ஆட்சியை உருவாக்க முடியும். அதே மாதிரி தான் உங்ககிட்ட இன்னைக்கு ஒரு சொல்கிறேன்னா ஒரு கோரிக்கை வைக்க போகிறேன். அதாவது நீதி நியாயம், இது பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், சாமானிய மக்களுக்கு மட்டும்தானா, இல்லை இந்த சொல்கிறோம்னு வச்சுக்கோங்க, இந்த சிஎம் இன்னும் அதிகமான இந்த எக்கச்சக்கமான எம்எல்ஏக்கள், நிறைய பணக்காரங்கள், ஐஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கெல்லாம் இந்த நீதி நியாயம் சட்டம் ஒரு இருட்டாரியா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி தான். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, அதை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெண்களை சொல்ற பெண்கள் சராசரி இருக்காங்க எல்லாத்துக்கும் சரி. அவங்களுடைய நான் குறைய சொல்ல கிடையாது. இன்னைக்கு சராசரி ஒரு ஆண்கள் ஏதோ ஒரு ஆபாசம் ஏதோ ஒரு வார்த்தைகள் சொல்லிட்டாலும் சரி, ஏதாவது ஒரு வீடியோவில் அமைச்சிட்டாலும் சரி, இன்னைக்கு காலகட்டத்தில் அவங்க மேலே எந்த ஒரு விசாரணையும் நடக்காமல், அதாவது பெண் சைடும் சரி, அதாவது ஆண்களும் சைடும் சரி, பெண்கள் குற்றம் சாட்டப்பட்ட ஆண்களும் மீதும் சரி, அதாவது இரண்டு தரப்புலையும் இருந்தும் சரி, சராசரி அவங்களுடைய விசாரணை நடத்தி அவங்களுக்கு தனிப்பட்ட என்ன ஒரு தண்டனை கொடுக்க முடியுமோ அது யாருமே கொடுக்கறது கிடையாது. இன்னைக்கு ஒரு பெண் சராசரி போய் இந்த எனக்கு இந்த பையன் சொல்கிறோன்னு வச்சுக்கோவேன், இவர் தனிப்பட்ட ஒரு நபர், அதாவது குற்றம் சாட்டப்பட்ட நபர் மீது ஒரு பெண் சராசரியாக குற்றம் சாட்ட விரும்புகிறாங்க. என்னென்னா வச்சுக்கோங்க, இன்னும் பாலியல் வன்கொடுமைக்கு தள்ளப்பட்டான், ஏதாவது குற்றம் சொல்கிறாங்க. அவங்களுக்கு உடனே அந்த ஆணுக்கு என்ன நடந்தது, அங்கே என்ன பிரச்சனை அப்படிங்கிறது ரவ கூடும் ஒரு ஒரு துளி கூடும் சரி விசாரிக்காமல் உடனே அந்த ஆண்கள் மீது போக்கோ சட்டம் இல்லை நிறையா சட்டங்கள் பாயப்படுது. அது சட்டம் சொல்கிறது நிறையா நம்ம வீடியோக்களும் சரி, நிறைய ஒரு சொல்கிறது இன்னைக்கு காலத்தில் நிறைய நடந்துட்டு இருக்கு. நம்ம நிறைய சட்ட ரீதியாக பார்த்து தான் இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு காலகட்டத்தில் இந்த ஒரு சராசரி ஒரு ஆபாச ஒரு வார்த்தையினால அவங்களுக்கு ஒரு சாமானிய மக்களும் சரி, எந்த பீப்புளும் சரி, தண்டனைங்கிறது தப்பு செய்தால் தண்டனைங்கிறது அனுபவிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை தான். அதே மாதிரி தான் இன்னைக்கு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 வருடத்திற்கு ஒரு முறை சிஎம் ஆட்சி வருகிறது. அந்த சிஎம் பதவிக்கு என்ன தக்க வைத்து மக்கள் நான் சொல்கிறேன்னா அந்த பதவியை தக்க வைத்துக்க முடியுமோ, மக்களிடம் தேவையில்லாத, அதாவது 5 வருடத்திற்கு தேவையில்லாத ஒரு ஆசைகள், இந்த 5 வருடத்துக்கு நான் முதலமைச்சர் வந்தால் இந்த கோரிக்கைகளை நான் நிறைவேற்றேன், அதாவது நிறைய விஷயங்கள் பண்றேன் அப்படின்னு ஒரு ஆசைகள் மக்களிடையே தூண்டி அவர்களுக்கு இந்த கட்சிகள் நான் ஓட்டு போட்டால் நான் உங்களுக்கு செய்வேன் அப்படிங்கிறது இன்றைக்கு நிறையா தேர்தல் பிரசாதமும் சரி, நிறையா மக்களிடம் கூறுகின்றார்கள். அப்படி கூறியும் சரி, அப்படி கூறிய 5 வருடத்திற்கு அவங்க ஆட்சி அமைக்கும் போதும் சரி, அவங்களுக்கு மக்களுக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு நலத்திட்ட போதையும் சரி, அவங்க அந்த கூறுகின்ற வார்த்தைகள், அதாவது சுகாதாரத்துறையாகட்டும் அல்லது போக்குவரத்துறையாகட்டும், இல்லை மக்களுடைய நலத்திட்டங்களாகட்டும், இல்லை பெண்களுக்கான சொல்கிறாச்சு பாதுகாப்பு திட்டங்களாகட்டும், இந்த மாதிரி விஷயங்கள் பார்த்தீங்கன்னா எந்த விஷயமே நடைமுறைக்கு கொண்டு வரது கிடையாது. அதாவது அந்த மாதிரி ஆசைகளை தூண்டி மக்கள் அந்த 5 வருடத்துக்கான, அதாவது மக்களுடைய ஊதிய பணம், அதை பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், கஷ்டப்பட்டு மக்கள் உழைச்சி வேர்வை சிந்தி அந்த ₹1 சரி, அதையெல்லாம் மக்களிடையே திருடி அவங்களுடைய, அதாவது பதவிகளுக்கு தக்க வைத்து அவங்க சிஎம்முக்கு அவங்க பேர பிள்ளைங்களுக்கு கிட்டத்தட்ட 5 கோடி 500 கோடி கிட்டத்தட்ட எல்லாம் பதுக்கி வச்சுக்கிட்டு இவங்கெல்லாம் இப்படி திருடி மக்களிடையே உறிஞ்சி, மக்கள் ரத்தத்தை உறிஞ்சி பார்த்தீங்கன்னா அவங்க சொத்து பத்தெல்லாம் சேர்த்து வச்சிருக்காங்க. அவங்களுக்கு என்ன தண்டனை இந்த சட்டம் கொடுக்க போகுது, இல்லை இந்த சட்டம் சாமானிய மக்களுக்கு மட்டும்தானா, தீர்ப்புங்கிறது ஒரு சாமானிய மக்களுக்கு மட்டும்தானா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி தான். ஏன்னா இன்னைக்கு காலத்தை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, சட்டங்கிறது, ஏன்னா நம்ம இதுக்கு ஒரு சமீபத்தில் இதுக்கு ஒரு உதாரணம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, சமீபத்தில் ஒரு அஜித் குமார் அப்படிங்கிறது ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கோம். அது வேணால் ஒரு கோயில் ஒரு காவலாளி பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, ஒரு காரு ஒரு நிற்கிவிட்ட ஒரு செக்யூரிட்டி மாதிரி வச்சுக்கோங்களேன், ஒரு சார் எனக்கு தெரிஞ்சு நான் சொல்லிட்டு இருக்கேன். அவர் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, அந்த வர பெண்மணிகிட்ட இந்த கார் பார்க்கிங் பண்ண சொல்கிறாங்க. பார்க்கிங் பண்ண சொல்லும் போது பார்த்தீங்கன்னா அந்த காரில் நகை இருந்ததாக கூறப்படுது. அந்த நகை இவர் திருடிட்டாவது கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறாங்க. அந்த எந்த ஒரு விசாரணையின்றி, அதாவது போலீஸ் ஸ்டேஷனும் சரி, அவங்க கொண்டு போய் விசாரிக்கவும் கிடையாது, சட்ட ரீதியாக எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்கவும் கிடையாது. அந்த கோயிலே விசாரணை எடுத்து போலீஸை பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நிறைய தடியடிகள் நடத்தி, அதாவது பண்ணாத சித்திரைகள் பண்ணி கொடுமை பண்ணி அவர் சாவடிச்சிடுறாங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, சாமானிய மக்கள் அதை பார்த்தீங்கன்னா திருடாத ஒரு, அதாவது அந்த பொருள் எங்கே இருக்குது, எங்கே இவர் திடீராரா இல்லையா அப்படிங்கிற ஒரு விசாரணை நடக்காமையே இவர் தான் திருடம் என்று பட்டத்தை சூட்டி கன்ஃபார்ம் பண்ணி, இவர்களே கன்ஃபார்ம் பண்ணி அவர்களை சாவடித்து
அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா தக்க சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது அதாவது அந்த அவர்கள் வந்து குற்றம் இல்லாத சொல்கிற நபர் மீது வந்து தேவையில்லாமல் ஒரு பொய்களை சொல்லி சாவடிச்சிடுறாங்க. அப்படி பார்த்தும் அவர்கள் வந்து இவர்கள் போலீஸ்கார் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 பேர் அந்த குழுவை கொண்டு அவரை விசாரித்து அவங்கள சித்திரவதையெல்லாம் பண்ணி கொண்டுறாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து தக்க தண்டனையும் கிடையாது. இது போல் நம்ம கிட்டத்தட்ட ஆட்சியிலும் சரி இருக்கிற இன்னும் எக்கச்சக்கமான அதிகாரத்தில் அமர்ந்திருக்க சில என்ன போக்குவரத்துறை ஆகட்டும், காவல்துறை ஆகட்டும், அப்புறம் சிஎம் ஆகட்டும், எம்எல்ஏ ஆகட்டும், கிராமத்துறை, இது மாதிரி எக்கச்சக்கமான துறைகள் இருக்கின்றார்கள். அத்தனை துறைகளும் பார்த்தீங்கன்னா தப்புகள் நடக்க தான் செய்யுது. ஆனால் இது எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து சட்டம்ங்கிறது வந்து எதுவுமே கிடையாது. அவங்களுக்கு தண்டனைங்கிறது சுத்தம் ஒரு துளி கூட கிடையாது. இது எல்லாம் ஏன் சொல்லிக்கின்ற பார்த்தீங்கன்னா சாமானிய மக்கள், நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற அனைத்து நல்ல உள்ளவனும் சரி, அனைத்து நல்லவனும் சொல்ல முடியாது. ஏன்னா நானும் ஒருவன் தான் பேசிகிட்டு இருக்கேன். ஏன்னா நீங்கள் நிறைய பேர் நீங்கள் காசு இருக்கலாம், காசு இல்லாமல் பார்க்கலாம். இது ஏன்னா ஒரு சாமானிய மக்கள் இன்னைக்கு வந்து ஒரு 10, 5க்கு நம்ம கஷ்டப்பட்டு இருக்கோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நாம் உழைப்பு, அதாவது பார்த்தீங்கன்னா நாம் இன்னைக்கு கஷ்டப்பட்டு உழைச்சி ஒரு பொருள் வாங்க நாம் டேக்ஸ் கட்டிட்டு இருக்கோம், எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கவர்மெண்ட்டாக இருக்க சிஎம் இருக்கட்டும், போலீஸ் அதிகாரி இருக்கட்டும், எல்லாத்துக்கும் சரி நம்மளுடைய வரி பணத்தில் இருந்தால் நாம் அவங்களுக்கு சம்பளம் கொடுக்குறோம். இன்னைக்கு மக்களுக்கு உதவாத பணிகளும் சரி, நிறைய அரசியல்வாதிகளும் சரி, அப்போ அந்த அரசியல் எதுக்கு? அந்த மக்களுக்கும் இல்லாத சட்டம், அதாவது மக்களுக்கு கரெக்டான ஒரு நீதி நியாயம் கிடைக்காத சட்டம் எதுக்கு இந்த ஆட்சியில் இருக்கணும்? அதாவது இந்த சிஎம் பதவி எதுக்கு இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி தான். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நடந்தது, அதாவது நம்ம மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா இருக்கும்போது கிட்டத்தட்ட 1500 கோடி நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு நான் சொல்லிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட 5 கண்டெய்னர், அந்த 5 கண்டெய்னர் பணமும் எங்க போயிருக்கு அப்படிங்கிறது இன்னும் வந்து சட்ட ரீதியாக வந்து கண்டுபிடிச்சு கிடையாது. இந்த அரசியல்வாதிகள் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சிஎம் இருந்திருக்காங்க. அதாவது நரேந்திர மோடி இருக்கும்போதும் சரி, இப்போ இருக்கிற அரசியல்வாதிகள் வந்து அந்த 1500 கோடி வந்து மக்களுடைய வரி பணம் தான், அது எங்க இருக்குங்கிறது இன்னும் வந்து கண்டுபிடிக்க கிடையாது. இனி வரும் காலம் ஆட்சியில் வந்து இந்த ஆட்சி வந்து தெளிவான ஆட்சி, சிஎம் ஆட்சி அமைக்கப்படுமா அப்படிங்கிறது இன்னொரு கேள்விக்குறி தான். பொறுத்திருந்தா பார்க்கணும். ஏன்னா இந்த நிறைய விஷயங்கள் நானும் கூட பகிர்ந்திருக்கேன். ஏன்னா தப்பு